ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சட்னி ஒன்று அரைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் உளுந்து கடலைப்பருப்பு எதுவுமே இல்லை. இதில் சும்மா வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி போட்டு, உளுந்து வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை. அது நான் மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணால் நிறைய மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாய் காரம் எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் போட்டிருக்கேன். நான் மிளகாய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே வந்து பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் தான் கிடைக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தெரியும்ல, சட்னிக்கு எப்படி லைட்டாக தானே வதக்கணும், அது மாதிரி வதக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது அவுட்டிங் ஏதாவது போகணும் அப்படின்னா, இப்போ நான் புளி போட்டுக்கிறேன். புளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அவுட்டிங் ஏதாவது போகணுன்னா இந்த மாதிரி சட்னி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அரைச்சி நல்லா வதக்கிடலாம். நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு இந்த சட்னி போட்டு நல்லா வதக்கிட்டு தொக்கு மாதிரி வச்சுட்டோன்னா ஒரு 3 days 4 daysக்கு சுத்தமாக கெட்டே போகாது. வெளில போகும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ நான் புளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா இப்போ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை ரொம்ப நிறையாவும் போட வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் புதினா போட்டிருக்கேன், புதினா கருவேப்பிலை போட்டிருக்கேன், நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம், போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம இது வந்து இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். நம்ம இப்போ நான் அரைச்சிட்டேன். நீங்கள் வேணால் தாளிப்பு வேணால் கொடுத்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கலை, இப்படியே நான் விட்டுட்டேன். சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஆப்பம் அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.